F64 புதுசா ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஃபோன்லயே நீங்க ப்ளூடூத் மூலியமா கனெக்ட் பண்ணி சிஸ்டமே இல்லாம நீங்க வேலைய பார்த்துக்கிற மாரி ஆப்ஷன் வந்திருக்கு. இன்னைக்கு அத நம்ம எப்படி ஒர்க் பண்றது அப்படின்றத பார்ப்போம். இன்னைக்கு F64ஓட இந்த அப்டேட்ட செக் பண்றதுக்கு நம்ம வித்தியாசமா ரோட்ல இருந்து செக் பண்ணுவோம். பிசி இல்லாம, கம்ப்யூட்டர் இல்லாம நம்ம F64 பாக்ஸ மட்டும் வச்சு இந்த கார்டுல இருக்கக்கூடிய இந்த எஃப்ஆர்பிய நம்ம டெலீட் பண்ண போறோம். இதுக்கு நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னா 153 யூஎஃப்எஸ் கார்டு, 153 அடாப்டர், F64 பாக்ஸ், பவர் பேங்க் ஒன்று, F64க்கு கனெக்ஷன் கொடுக்கறதுக்கு டைப் சி கேபிள் ஒன்று. வாங்க ரோடுக்கு போய் இதை ரெடி பண்ணுவோம். பவர் பேங்க்ல இருந்து F64க்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். பாக்ஸே ஆன் ஆயிடுச்சு. ஓகேவா? அடுத்தது அடாப்டரை போட்டுடலாம். கார்டை இதில் போட்டுடலாம். இப்போ நம்மளோட ஃபோனில் ஆண்ட்ராய்டு ஃபோனில் F64 ஃபார் ஆண்ட்ராய்டு அப்படின்றது இதில் போனோம்னா நமக்கு 6 டிஜிட்ல ஒரு பின்னு கேட்கும். அந்த பின்னு எதில் இருக்குன்னா அந்த F64 பாக்ஸில் சைடு பட்டன் அழுத்தினீங்கன்னா வரும். இப்போ இதில் வந்திருக்குது 25 to 30 அப்படின்ற பின்னு வந்திருக்கு. இது ஒவ்வொரு டைமும் ரீசெட் ஆகி தான் வரும். 205230 போட்டுட்டு ஓகே கொடுக்குறேன். என்னங்க இது பாக்ஸு கனெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? இப்போ நம்ம உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த கார்டை வித்தவுட் எனி கனெக்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா பார்ட்டிஷன் ஃபைன் பண்ண போகிறேன். பார்ட்டிஷன் டேபிள் எக்ஸ்ப்ளோரரை கிளிக் பண்ணால் பார்ட்டிஷன் லோட் ஆகும். எஃப்ஆர்பிக்கு மேலே கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரீட் பார்ட்டிஷன், ரைட் பார்ட்டிஷன், எரேஸ் பார்ட்டிஷன் வரும். நம்ம எரேஸ் கொடுத்துக்கலாம். இது சிஸ்டமில் ஆகிற மாதிரி இமீடியட்டாக ஆகாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன்னா ப்ளூடூத் கனெக்ஷன் தானே. இப்போ மறுபடியும் நான் ரீட் இன்ஃபோ கொடுத்து பார்க்குறேன். எஃப்ஆர்பியில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஆரஞ்சு கலரில் இருந்தது, இப்போ ஆரஞ்சு கலரில் எஃப்ஆர்பி எரேஸ் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக F64ஓட இந்த அப்டேட் உங்களோட ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஆப் இன்ஸ்டால் பண்ணி ப்ளூடூத் மூலியமாக கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக பாக்ஸோட ஃபிர்ம்வேர் அப்டேட் ஆயிருக்கணும். SOC ஃபிர்ம்வேர் 07/26/2026லையும் ASIC ஃபிர்ம்வேர் 07/23/2026லையும் அப்டேட் ஆயிருக்கணும். அப்டேட் ஆகிருந்தா மட்டும்தான் இந்த ஃபியூச்சரை நீங்கள் யூஸ் பண்ண முடியும்.